தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப எப்படி நேர்ந்ததுங்கிற கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கூடையும் உட்கார்றது நான் பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் இதில் குரூப்பில் டூப்பு நான் ஒருத்தன் தான். அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சது அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரெஸ் மீடியா அண்ணன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ப்ரெஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் இந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னை ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணுண்டான்னு சொன்னார். சரி சார் சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். என் வீட்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஒரு ஏன்னா அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப வழுக்குச்சு, யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை. அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ கவலைப்படாத, தேட்டரில் கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னார். அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்ட் என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எனக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும், ரொம்ப திட்டு வரேன்னு அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும் போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருன்னுவார். என்ன இப்படி இருக்கார் இவர், ஒரு 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 இதுவே ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேற்றுக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில் ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரலை. இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன். என்னென்னா திரைப்படம் அந்த திரைப்படத்தில் மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது, அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை. போராட்டங்கள் எல்லாரும் இன்புற்று இருக்கிறாங்க. அதுக்காக தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்கள நினைவு கூறுறதுங்கிறது வந்து நம்மளோட கடமை. தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுறவங்க அப்படிங்கிற முறையில் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கிறது இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதாக நான் பார்க்குறேன். நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. இன்றைக்கி என்னோட ஒரு நேர்காணலில் இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படி தான் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் பெஸ்ட்டு இயக்குநர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டுலாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர
இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது, அப்படிலாம் வெற்றி அண்ணன் படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட படத்தை தடுக்கும்போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும், அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு 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 காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் ட்ராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில் ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வெற்றின்ட்டு இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ணன் கூட எனக்கு இது 5வது படம். முதல் விசாரணை, வடசண்டை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2, 5 படமாக அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னென்னா படம் தேட்டருக்கு வர கடைசி நிமிஷம் வரை இங்கே போராடிக்கிட்டே இருப்பார். தன்னால் என்ன பெஸ்ட்டு கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரையும் நாங்கள் எல்லாருமே டப்பிங் தேட்டரில் இருப்போம். அந்த டப்பிங் தேட்டரை விட்டு வரவே மாட்டோம். இந்த படத்துக்கு கூட கடைசியாக முதல் நாள் நான் 8 நிமிஷத்தை குறைச்சிட்டேன், இந்த படத்துலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வெளியில் சொல்கிற அந்த இதே நீ போட்டிருப்பீங்க, அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது. அப்படியா அவரால் அவற்றிருந்து சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளோ உழைப்பை செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை தூக்கி நிறுத்துவார். தொடர்ச்சியாக தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.